இப்போ பாருங்கள், புடலங்காயை வந்து நல்லா தோல் சீவிட்டு வேரையும் தூரையும் நறுக்கிடணும். எல்லா காயிலையுமே வேரும் தூரும் நறுக்கிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிட்டேன். இப்போ இதை வந்து பொடியாக நறுக்க போகிறேன். பொடியாக நறுக்கி வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், குக்கரில் வந்து அடியில் கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். மேலே நறுக்கின புடலங்காயத்தை போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக, ரொம்ப போடணுங்கிறது இல்லை, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயப்பொடி இது சேர்த்து வேக வச்சிட்டா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், 1 ஸ்பூன் சீரகம், 2 வெள்ளைப்பூடு பல்லு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஒன்றா ஊற்றிட போகிறேன். இது வந்து 1 பாட் குக்கிங் மாதிரி நல்லா சுலபமாக செய்ய முடியும். கொஞ்சம்